மற்றவர்கள் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்துணை செயலை முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசி நேயர்களே, எப்படி இருக்க போது இந்த பங்குனி மாதம் அப்படின்னா, அப்பாடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடலாம். சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யாருக்கு பலன் சொல்கிறதுல எனக்கு சந்தோஷமும் இல்லையோ, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். போதுண்டா சாமின்ற மாதிரி வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு 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 சனி செஞ்சு எப்படா போகும், இந்த போயிடுச்சு இந்த போயிடுச்சு, இந்த 1 மாதம் தாண்டிச்சு, 2 மாதம் தாண்டிச்சு, 3 மாதம் தாண்டிச்சுன்னு இந்த ஒரு வழியாக 29ஆம் தேதி சனி வந்து உங்களை விட்டு அகன்று அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். அந்த மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகத்தான வருடம் ஆரம்பமாகறதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த மாதம் அப்படின்றது இனிதே ஆரம்பிக்க போகிறது. சரியா? ஸோ வந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வசந்தத்தின் வாசப்படியில் தான் மகராசிக்காரங்களாம் இருக்க போகிறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 3ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, 3ஆம் இடமே முயற்சி ஸ்தானம் தான். நீங்கள் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம். இன்னொன்று என்ன தெரியுமா, ராகுடைய பார்வை அப்படின்றது கன்னியோட வீட்டுக்கு விழுகுது. அங்கே கேது வேற உட்காந்துருக்காரு அப்படின்ற போது கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். உடல் சார்ந்த நிலையில் மட்டும்தான் கவனம். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே இந்த கம்யூனிகேஷன், பேச்சு, தொண்டை, இதெல்லாம் 3ஆம் இடம் தான். அங்கே வந்து ராகு உட்காந்துருக்காருன்னா த்ரோட்டில் ஒரு மாதிரியான பிரச்சனையை மகர ராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ணி விட்டுருவார். அதனால் தொண்டையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். நரம்பு இழுக்கிறது, பேக் பெயின் வர்றது, தொடை இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வலியை கொடுக்கறது, இதெல்லாம் மகர ராசிக்காரருக்கு கொஞ்சம் எப்போ இருந்து மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது வரை வந்து உட்கார்றாரு. அதனால் அது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய இடமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருக்குது. என்ன மேடம் மறுபடியும் முதல்ல இருந்தா, இப்போதான் 7.5 சனி முடிஞ்சிச்சு, இவ்வளோ கவனமாக இருக்கணுமா அப்படின்னா, உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம். மற்றபடி வந்து அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க. முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன், வேறு என்ன வேணும்? 3ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்தலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா 2ஆம் இடத்துல உட்காந்து குடும்பத்தை கெடுத்தாரு, 1ஆம் இடத்துல உட்காந்து நானே ஏன்டா வாழணுன்ற மாதிரியான டாபிக் கொடுத்தாரு. இப்போ 3ஆம் இடத்துல போய் உட்காந்து என்ன பண்ண போறாரு? அது குருவோட வீட்டில் உட்காந்து நல்ல பிள்ளையா மாற போறாரு. அப்போ முயற்சியெல்லாம் பிரம்மாண்ட முயற்சி எடுக்க வைக்க போறாரு ராகுவோட சேர்ந்து. நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கிரியேட் பண்ண போறாரு. நிறைய தெய்வீக வழிபாடு, நிறைய பேர் ஏதாவது ஒரு சத்சங்கத்துல குரூப்ல சேர்றது, இல்லை வாட்ஸ்அப் குரூப்ல சேர்றது, இறைவனுக்கு தொண்டு செய்யற குரூப்ல சேர்றது, இறைவன் நாமத்தை பேசக்கூடிய குரூப்ல சேர்றது, இந்த மாதிரி நிறைய குரூப்புகளெல்லாம் வந்து வரப்போறீங்க. நிறைய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட குரூப்லலாம் போய் ஆட் ஆகிக்கிறது, நிறையா ஃபேஷனு, சுடிதாரு, அது இது நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் பட்ட அத்துணை கஷ்டத்திற்கான ஒரு விமோச்சன காலமாக கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இனிதே இருக்க போகிறது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம், டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.